Hello everyone, welcome back to Jet to Mastery. ஸோ இந்த வீடியோவில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எப்படி சம் ஆஃப் ஆல் தி சப்பரேஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை ஆர்டர் ஆஃப் n கியூப்ல இருந்து எப்படி n ஸ்கொயருக்கு ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இது நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். எல்லா சப்பரேஸும் இண்டிவிஜுவல் சப்பரேஸை நம்ம இந்த ஃபைனல் ஆன்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ஒவ்வொரு சப்பரேஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, நம்ம 3 லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது, இப்போ ஒரே நிமிஷம். இப்போ இப்படி ஒரு அரே இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்ன இண்டெக்ஸை பிளேஸ் பண்ணுறோம், ஒரு 3 இண்டெக்ஸை பிளேஸ் பண்ணுறோம். 1 ஐ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் ஜேவும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கேங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஐலேருந்து ஜே வரைக்கும் இருக்கிற சப்பரேஸை எடுத்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது என்னது, திரும்ப ஜே இங்கே மூவ் ஆச்சுன்னா திரும்ப கேங்கிற இண்டெக்ஸ் என்ன பண்ணுது, ஐலேருந்து கேல இருக்கிற வரைக்கும் சம்ம பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஒரு சின்ன மைண்ட்யூட் அப்சர்வேஷன் பண்ணீங்கன்னா உங்களால n ஸ்கொயர்ல சால்வ் பண்ணிட முடியும். ஸோ என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ இதே லூப் தான். ஓகேவா? ஸோ இதே லூப், இதே கண்டிஷன் தான். முதல்ல ஃபார் வந்து எங்கிருந்து ரன் ஆகுது, ஃபார் ஐ ஈக்குவல் டு 0ல ஸ்டார்ட் ஆகி ஐ லெஸ் தென் n வரைக்கும் ஐ பிளஸ் பிளஸ் இப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம், ஜே லூப் எழுதுறோம். ஃபார் ஜே ஈக்குவல் டு ஐ ஜே லெஸ் தென் என் ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இனிஷியலாக ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஐ ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஐ லூப் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்கிற இடத்துலயே நம்ம ஐயை பிளேஸ் பண்றோமா, ஐயை பிளேஸ் பண்றோம். ஜேவையும் எங்க பிளேஸ் பண்றோம், சேம் பிளேஸ்ல பிளேஸ் பண்றோம். இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு கேங்கிற ஒரு இண்டெக்ஸே வேணாம். ஏன்னா கேங்கிற இண்டெக்ஸ் இருந்தா தானே n கியூபா இருக்கிறதுக்கு. கேங்கிற ஒரு இண்டெக்ஸே எனக்கு வேண்டாம். அப்ப கேங்கிற இண்டெக்ஸே இல்லைன்னா இப்போ n ஸ்கொயர்ல இருக்கும். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்க சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்க போறேன். என்னது, சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலா 0வா இருக்கு. ஓகேவா? இனிஷியலா என்னுடைய சம் என்னது, 0. நான் இங்க என்ன பண்ண போறேன், ஜேவை எங்க பிளேஸ் பண்ணிருக்கேன், இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த 1ங்கிறத நான் என்னுடைய ஆன்சர்ல ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்பரேஸ்ல எனக்கு இந்த 1ங்கிறது எனக்கு வேணும், ஆன்சர்ல நான் ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஆன்சர் ஈக்குவல் டு, ஓகேவா, ஆன்சர் முதல்ல ஆன்சர்ல எழுதுறதுக்கு முன்னாடி ஆன்சர்ல அதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சம்மை நம்ம எழுதிக்கலாம். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் ஜே அப்படின்னு நான் போட்டுறேன். இப்ப சம்மோட ஆன்சர் என்னவா இருக்கும், இனிஷியலா 0வா, ஜே எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப சம்மோட ஆன்சர் 0ல இருந்து என்னவாகும், 1ன்னு வரும். அப்ப இந்த 1 நான் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணணும். ஏன்னா இந்த சம் எனக்கு வேணும். அப்பன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் சம் அப்படின்னு போட்டேன். அப்ப இனிஷியலா ஆன்சர் 0 இருந்தது, இந்த 0 கூட இப்ப என்ன ஆட் பண்ணியாச்சு, 1ங்கிறத ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதோட ஆன்சர் 1. இப்ப நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே லூப் மூவ் ஆகுமா, மூவ் ஆகும்போது இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கேங்கிற ஒரு இண்டெக்ஸை வச்சு திரும்ப இந்த 1 பிளஸ் 2 பிளஸ்னு 2 ஆட் பண்ணேன். ஆனா ஆல்ரெடி இந்த சம்ல என்ன இருக்கு, நான் ப்ரீவியஸா இருந்த இண்டெக்ஸோட ஆன்சர் இருக்கு 1ன்னு. அப்ப நான் ஏன் இந்த சம் கூட ஃபர்தரா ஆட் பண்ணிக்க கூடாது, இப்போ இந்த 2வை இதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட ஆட் பண்ணனா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏஜேனா என்ன ஒரு ஆன்சர், எனக்கு 3 வரும். ஆல்ரெடி இந்த 1 கூட நான் திரும்ப இந்த கரண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணனா இப்போ இந்த சம் 3 ஆயிடுச்சு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க, இந்த 1 பிளஸ் 2வை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய சம். புரிஞ்சதா? ஓகே. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த 3ஐ என்னோட ஆன்சர்ல ஆட் பண்ணணுமா, அப்போ ஆல்ரெடி ஆன்சர்ல 1 இருக்கு, இப்போ 1 பிளஸ் 3. ஓகே. இப்போ 3ஐயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சம் ஜே என்ன ஆகும், ஜே மூவ் ஆகும்போது கரண்டா இந்த 3ஐயும் நான் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 1 பிளஸ் 2 இதையும் ஆட் பண்ணிருக்கணும். கே அதை தான் பண்ணுச்சு. கரெக்டா? கேங்கிற இன்னொரு லூப் என்ன பண்ணுச்சு, 1 பிளஸ் 2 பிளஸ் 3ன்னு பண்ணுச்சு. ஆனா நான் ஜஸ்ட் ஒரு வேரியபிள்லயே, ஓகே, இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் நீங்க என்ன ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதோட ஆன்சர் தான் 3. நீ கரண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணு, அதுதான் நம்ம கொடுக்குற ஆர்டர். அப்ப 3ஐ இது கூட ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஆல்ரெடி 3 கூட இன்னொரு 3 ஆட் பண்ணோம்னா என்னவா மாறிடும், 6ஆ மாறிடும். இப்ப சம் வந்து என்னவா இருக்கு, 6ஆ இருக்கு. கரெக்டா? இப்ப சம் வந்து என்னவா இருக்குன்னா 6ஆ இருக்கு. 6ஆ இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னவா இருந்தது, 0 இருந்து 1 ஆட் பண்ணோம், அடுத்து 1 கூட 2 ஆட் பண்ணி 3 ஆட் பண்ணோம். இப்ப சம் வந்து 6ஆ இருக்கு. அப்போ இந்த சம்மை நான் என்ன பண்ணணும், ஆன்சர் கூட ஆட் பண்ணணும். அப்போ 1 பிளஸ் 3 பிளஸ் 6 ஆன்சர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப சேம் ஜே வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். இப்ப மூவ் ஆகும்போது என்னது,
ஓகே, இந்த 4ங்கிறத கரண்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஆட் பண்ண சம் என்னது, அதுதான் 6. அது கூட ஆட் பண்ணிரு. ஸோ அப்போ இந்த 4ன்னு ஆட் பண்ணா என்ன ஆயிரும், 10 அப்படின்னு வந்துடும். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏஆர்ஜேங்கும் போது 10 ஆயிரும். இந்த 10ஐ நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர்ல ஆட் பண்ணணும், பிளஸ் 10. ஓகே, அடுத்தது என்ன ஆகும், ஜே மூவ் ஆகும். ஜே மூவ் ஆச்சுன்னா என்னது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட் பண்ண சம்மோட வேல்யூ 10, அது கூட இந்த 5 ஆட் பண்ணோம்னா 15. ஓகே, அடுத்து இந்த 15 என்ன ஆட் பண்ணணும், அதையும் நான் ஆன்சர்ல ஆட் பண்ணணும். ஸோ பிளஸ் 15. அதுதான் இந்த 2 லைன். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ ஆஃப் ஜே, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் சம். ஓகேவா, இப்போ ஜே முடிஞ்சிருச்சு, ஜே லூப் ஃபெயில் ஆயிரும். ஜே லூப் ஃபெயில் ஆனா என்ன பண்ணும், திரும்ப ஐ லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்ப ஐ இங்க இருந்து வரும், அதாவது மேல இந்த 1ல ஸ்டார்ட் ஆகிற இண்டெக்ஸ் எல்லா வேல்யூம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். 1 + 3 + 6 + 10 + 15 ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2ல ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறனால ஐ திரும்ப இங்க ஸ்டார்ட் ஆகும், ஜேவும் திரும்ப இங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த டைம்ல நான் என்ன பண்ணணும், சம் 0ல இருந்து கொண்டு வரணும். அப்ப இப்போ சம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா, உங்களுக்கு இந்த டைம்ல சம் திரும்ப 0ல இருக்கும். இப்போ ஏ ஆஃப் ஜேன்னு வரும்போது என்னது, ஏ ஆஃப் ஜேங்கிறது 2. அப்ப இப்ப சம் 2ஆ வரும். இந்த 2ஐயும் நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆன்சர் கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டேன் 2. இப்ப ஜே என்ன ஆகும், மூவ் ஆகும். ஜே மூவ் ஆச்சுன்னா அடுத்தது என்னது, இப்போ ஆல்ரெடி இருக்கிறது 2, இந்த 2 கூட 3 ஆட் பண்ணோம்னா 5. அப்ப இப்ப எனக்கு சம் 5ன்னு வரும். இந்த 5ஐயும் நான் என்ன பண்ணணும், ஆன்சர் கூட ஆட் பண்ணணும், பிளஸ் 5. ஸோ இந்த 5 தான் உங்களுக்கு இங்க இருக்கிறது. கரெக்டா, 2 5. அடுத்தது என்னவாகும், 9ஆ வரும். 9ஆ வர்றதுக்கு முதல்ல ஜே மூவ் ஆகும். ஸோ ஜே மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற இந்த சம் கூட இந்த என்ன 4 என்ன ஆகும், ஆட் ஆகும். அப்ப சம் இப்போ 4 ஆட் ஆயிடுச்சு. ஆன்சர் என்ன ஆகும், ஆன்சர் கூட 5 கூட 4 ஆட் ஆச்சுன்னா 9. கரெக்டா, 5 கூட 4 ஆட் ஆச்சுன்னா 9. அப்போ 5 கூட இந்த கரண்ட் ஜே 4 ஆட் ஆச்சுன்னா 9. இப்போ இந்த 9ஐ நான் என்ன பண்ணணும், இங்க ஆட் பண்ணணும், என்னுடைய சம்ல ஆட் பண்ணணும். அப்போ பிளஸ் 9. ஸோ இந்த 9 இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோமா, இந்த 9 தான். இப்போ அடுத்து என்ன ஆகும், ஜே மூவ் ஆகும். மூவ் ஆச்சுன்னா ஜே இப்போ 5ல இருக்கும். அப்ப ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற சம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் 9. அது கூட நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த 5ஐயும் ஆட் பண்றோம். அப்ப இந்த 5ஐயும் ஆட் பண்ணா 9 + 5 14. ஸோ அப்ப இந்த 14ஐயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்ல ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர்ல ஆட் பண்ணோம்னா பிளஸ் 14. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரும். ஃபைனலா இந்த ஆன்சர் வந்து என்னது, ஆட் பண்ணதோட ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ ஜே லூப் ஃபெயில் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், ஐ திரும்ப இங்க வந்துடும். ஐ இங்க இருக்கும். ஜே திரும்ப இங்கேயே ஸ்டார்ட் ஆகும். ஜேவும் திரும்ப இங்கேயே ஸ்டார்ட் ஆகும். இப்போ சம் இப்படி புதுசா ஸ்டார்ட் ஆகுதுன்னா சம் எங்க இருந்து வரும், சம் 0 பண்ணிடுவோம். புதுசா ஸ்டார்ட் ஆகுற இடத்துல சம் என்ன பண்ணிடுவோம், 0 பண்ணிடுவோம். அப்ப இப்ப திரும்ப சம் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அப்ப 0ல கரண்ட் ஜேவை ஆட் பண்ணா என்னது, சம் 3. அப்ப இந்த 3 என்ன பண்ணணும், இங்க ஆட் பண்ணணும் 3. ஜே இங்க இருந்து என்ன ஆகும், இங்க மூவ் ஆகும். அப்ப ஆல்ரெடி 3 கூட 4 ஆட் பண்ணோம்னா 7 ஆகும். அந்த 7ஐ இங்க ஆட் பண்ணிடணும். திரும்ப ஜே இங்க மூவ் ஆச்சுன்னா 7 கூட 5 ஆட் பண்ணோம்னா 13, 7 12. அப்ப அந்த 12ஐ நம்ம என்ன பண்ணணும், இங்க ஆட் பண்ணிடணும். இப்ப 3 7 12 இங்க இருக்கான்னு பாருங்க. அடுத்த இதுல 3 7 12. சிம்பிள். அதே மாதிரிதான் ஐ மூவ் ஆகும், நெக்ஸ்ட் மூவ் ஆகும். இப்போ மொத்தமா ஃபைனலா நமக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்படிதாங்க வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல நம்ம இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணணும், இங்க இருக்கிற ஆன்சர் ஒன்று ஓகே, இந்த ஃபார் லூப்பே எனக்கு வேணாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், int sum equal to 0ன்னு ஒன்று வச்சுப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக sum equal to sum plus a of j, அதுக்கப்புறம் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் சம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை பிரிண்ட் பண்ணாலும் இப்போ என்ன கிடைக்கும், ஆல்ரெடி 105 கிடைச்சிருக்கு n³ சால்வ் பண்ணும்போது. இப்போ 55. ஓகே வெயிட் பண்ணுங்க, என்ன இஷ்யூன்னு பார்த்துடலாம். ஐ எடுத்தாச்சு, ஜே எடுத்தாச்சு. ஸோ சம்மை எங்கே 0 கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும் சம்மை. ஸோ அப்போ தான் இது கரெக்டாக ஆட் பண்ணும் ஒவ்வொரு டைமும். int sum equal to 0, sum equal to sum plus a of j. இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு 105 வந்துடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஆர்டர் ஆஃப் nல சால்வ் பண்றது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டர்வியூ ப்ராப்ளம்னே சொல்லலாம். மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.